நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூஜி டிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு பிஆர்டிஇ தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். ஸோ இந்த தேர்விற்கான ரிசல்ட் உங்களுக்கு வெளியிட்டு ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய ஆசிரியர்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை பார்த்தீங்கன்னா நீங்கள் சரிபார்த்து இந்த மதிப்பெண்ணுக்கு நம்மளுக்கு பணி கிடைக்குமான்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது, பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளானது தற்பொழுது கிடைக்கப்பட்டு வருது. ஸோ இதுல ஒரு விஷயம் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள உங்களுக்கான தேர்வின் முடிவு, இந்த தேர்வு முடிவு என்பது நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண், சரிங்களா? உங்களுக்கு பார்ட் பில கொடுத்திருக்கக்கூடிய 150 வினாக்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அதுதான் உங்களுக்கான மதிப்பெண்ணாக கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதற்கு பிறகு வெயிட்டேஜ்ங்கிற மதிப்பெண் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெயிட்டேஜ் என்று பார்க்கும் பொழுது 2013 வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு, 2013 வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2017 சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு 3 மதிப்பெண் இதற்கு கொடுக்குறாங்க. 21, 22 ஸோ இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 0.5, தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 0.5 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இப்போதைக்கே பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் பாத்தீங்கன்னா ஆட் ஆகி டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க், டோட்டல் மார்க்கை வச்சுதான் உங்களுக்கு என்ன செய்வாங்க, சிவிக்கு கூப்பிடுவாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. இந்த சிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடங்களுக்கு 1.25, சரிங்களா, 1.25, அதாவது 4 போஸ்டிங் இருந்துச்சுன்னா 5 ஆசிரியர்களை உங்களுக்கு என்ன செய்வாங்க, சிவிக்கு அழைப்பாங்க. ஒரு போஸ்டுக்கு 1.25 சொல்லும் பொழுது உங்களுக்கு 4 போஸ்டிங்க்கு 5 ஆசிரியர், சேம் மார்க் இருந்தாலும் உங்களுக்கு சிவில கூப்பிட்டுட்டு அதற்கு பிறகுதான் உங்களை பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, பணி நியமனம் செய்வது. அது மட்டும் இல்லாம மதிப்பெண் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்றது. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கும். சிவிக்கு நம்மளை கூப்பிடுறது வரைக்கும், இந்த சிவி லிஸ்ட் விடுறது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு மார்க்குக்கு ஜாப் கிடைக்கும், இதற்கான ஃபர்ஸ்ட் மார்க் என்ன, இதற்கான கடைசி கட் ஆஃப்க்கு கடைசி என்ன, பிசிக்கு எவ்வளவு, பிசி உமனுக்கு எவ்வளவு, ஸோ இது எதுவுமே நம்ம கரெக்டா என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய மதிப்பெண்ணை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கு பிறகு உங்களுடைய வெயிட்டேஜ் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி கம்யூனிட்டி என்ன, உங்களுக்கு என்ன பிரிவுல வரீங்க, ஸோ அந்த கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத காரணத்தினால நம்ம இதுதான் கடைசிங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியாது. ஆனா நம்ம சேஃப்டியா இருக்கிறோம், ஒரு சேஃப்டி ஜோன்ல இருக்கிறோம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வீடியோ உங்களுக்கு நேற்று கொடுத்துருக்கோம். ஸோ இதுல எவ்வளவு மார்க் இருந்தா நம்ம சேஃப்டியா இருக்கலாம்ங்கிறதுக்கான வீடியோ. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸா எவ்வளவு, அதாவது கேட்டகரின்னு சொல்றது பார்ட் பில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, 81 85, 86 90, ஸோ 100க்கு மேல ஃபர்ஸ்ட் மார்க், இந்த கேட்டகரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்ம ஒரு சேஃப்டியா இருக்கலாம், சேஃப்டியில இருக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி நம்ம என்ன செய்ய முடியாது. கரெக்டா இதுதான் இறுதியான கட் ஆஃப்ங்கிறது தெரியாது. ஸோ அதப்ப சிவி லிஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கணும். அப்ப இந்த சிவி லிஸ்ட் எப்ப வரும், அடுத்த எல்லா ஆசிரியர்களுமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதினா இந்த சிவி லிஸ்ட் தான். ஸோ சிவி லிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தேர்வு முடிவு வெளியிட்ட பிறகு அதிகபட்சமாக இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்வுல நம்ம பார்க்கும்போது 2 வாரங்களுக்குள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, சிவி லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிஆர்டிஇ எக்ஸாம் 2023 மேக்சிமம் அனைத்து விதமான ப்ராசஸும் உங்களுக்கு முடிச்சுட்டாங்க. அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்ம என்ன செய்யறோம், இந்த பிஆர்டி 2023க்கான சிவி லிஸ்ட்ங்கிறது நம்ம என்ன செய்யலாம், இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், வாரத்துல மண்டே இன்னைக்கு. ஸோ இந்த வார இறுதியில
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்துக்குள்ள. அப்படி தள்ளி போகின்ற பட்சத்துல அடுத்த வாரத்துக்குள்ள நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அடுத்த வாரம் ஒரு புதன்கிழமைக்குள்ள நம்மளுக்கு இந்த சிவி லிஸ்ட் வெளியாகிரும். ஆகவே ஆசிரியர்கள் இந்த தேர்வை குறித்து வேற எந்த கவலையும் நம்ம பட வேண்டியதில்லை. எல்லாருமே நம்பிக்கையா இருங்க. நம்மளுக்கு வேலை வாய்ப்பு உறுதி, பணியிடம் உறுதி என்ற நம்பிக்கையோட அடுத்த கட்ட பணிக்கு நீங்க நிச்சயம் முயற்சி மேற்கொள்ளலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த சிவி லிஸ்டுக்கான ப்ராசஸ். சோ அடுத்து இந்த சிவி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த சிவி லிஸ்ட்ல என்னென்ன டீடைல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சிவி லிஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி ஒரு ஓவரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, உங்களுடைய ரோல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதற்கு அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர், சரிங்களா, உங்களுக்கான சீரியல் நம்பர், ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்து டேட் ஆஃப் பர்த். சரிங்களா, டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் எதற்கு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல சேமா ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கின்ற பட்சத்துல இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சுதான் என்ன செய்ய முடியும், கால்குலேட் பண்ண முடியும். அதனால டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ஜெண்டர், என்ன பாலினம், சோ அந்த இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்க எந்த பிரிவுல வாரீங்க, ஸோ இந்த கம்யூனிட்டி கம்பல்சரி இருக்கும். அடுத்து பிஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎம்ங்கிறது மெயினானது. பிஎஸ்டிஎம் உங்கள்ட்ட இருக்குதா இல்லையா, நீங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டா ஆங்கிறதும் என்ன செஞ்சிருப்பாங்க, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய விண்ணப்பத்துல இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க எடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி வந்திருக்கும். அடுத்து உங்களுடைய மார்க், சரிங்களா, பார்ட் பில உங்களுடைய மார்க் எவ்வளவுங்கிறதுக்கான இது. அடுத்து சிவி டேன்னு கடைசியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. சோ இது நீங்க என்ன கேட்டகிரியில இந்த சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா மெயினா கடைசியில சிவி டேன் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டேன்ல வர்றீங்களா, ஜெனரல் டேன்ல உமனா, இல்ல பிசியா, பிசி உமனா, எம்பிசி உமனா, எஸ்சி உமனா, இல்ல எஸ்சி பிரிவுல வரீங்களா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம், சோ அந்த இதுல வந்து பிஎஸ்டி வரீங்களா, சோ என்ன காரணத்தினால உங்களை வந்து பாத்தீங்கன்னா சிவிக்கு அழைச்சிருக்கிறாங்க, சோ அந்த டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. சோ இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சிவில கேட்கக்கூடிய விஷயம், சிவில இடம்பெறக்கூடியது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழைக்கப்படுறோம் அங்கிற பட்சத்துல ஃபைனல், சரிங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ப்ரொபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க. இறுதியாக இருக்கக்கூடிய அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல தான் நீங்க என்ன பணியிடத்துக்கு எங்க போறீங்க, இப்ப கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கும், வெல்ஃபேர் ஸ்கூல் இருக்கும், ஸோ உங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு பணி அமர்த்தி இருக்கிறாங்கிறது தான் இறுதி லிஸ்ட்ல தான் நீங்க என்ன செஞ்சுக்க முடியும் தெரிய முடியும். இந்த சிவியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், ஒரு போஸ்டிங்க்கு 1.25, அதாவது 4 போஸ்டிங்னா 5 ஆசிரியர்களை அழைக்கக்கூடியது. சோ இதுல நம்ம போய் இந்த இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில லிஸ்ட் வெளியே வந்திருக்கும், அதை நம்ம செக் பண்ணிட்டு நம்ம நினைச்சிடோம் சிவியை முடிச்ச பிறகு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல தான் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கீங்க, எங்க பண்ணிடும், ஸோ எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மிடிலுக்குள்ள எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். அப்படி இல்லாத பட்சத்துல ஸ்கூல் திறக்கும் போதே நீங்க பணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாங்கிறதா தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஆகவே இந்த தேர்விற்கு அதிக மதிப்பெண் பெற்று பணிக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மற்ற ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு இவ்வளவு மார்க் தான்ங்கிறது தெரியாது, நம்மளுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கையோட பிரார்த்தனையோட இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கான பணியிடம் உங்களை விட்டு போகாது. சரிங்களா, சோ ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த தேர்வுல வெற்றி பெற்ற ஆசிரியருக்கு சுபி குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவிச்சுக்கிறோம். சோ மற்ற ஆசிரியர்களும் தன்னம்பிக்கையோடு இருங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை. நன்றி நண்பர்களே.